என் பாசத்துக்குரிய என் உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கம். தேசப்பற்று இல்லாதவன் இந்த தேசத்துக்கு தேவையில்லாமல் பிறந்தான் என்று அர்த்தம். ஜாதி பற்றுதல் இல்லாதவன் சாதி கட்ட பய அப்படின்னு அர்த்தம். சேரன், சோழன், பாண்டியன் யாரு? இந்த மூன்று மன்னர்களும் முக்குலத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த முக்குலத்து சமுதாயத்திலே பிறந்த நாம் இன்னைக்கு ஒத்த சீட்டுக்காக பிச்செடுக்க வேண்டியதாயிட்டு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஒத்த சீட்டுக்காக 3 நாளா ராவும் பகலும் தூங்காம கெஞ்ச வேண்டியதாயிட்டு. கொடுக்கவே இல்லை, அவமானப்படுத்தி விட்டார். பார்வர்டு பிளாக்கா அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா, அந்த கட்சியில ஆட்களே இல்லை, ஓட்டுக்களே இல்லை, கொடுக்க முடியாதுன்னுட்டார். தேவர் சமுதாயத்தை மட்டும் அவர் அவமதிக்கவில்லை. என் தெய்வ திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் சேர்த்து தான் அவர் மதிக்கவே இல்லை. ஆனா இது நிறைய இன்னும் முக்குலத்தில் உள்ள மரம் மண்டைகளுக்கு புரியவே மாட்டேங்குது. அதே மாதிரிங்க சிங்கம், நம்ம எல்லாரும் சிங்கம்தான். ஆனா இன்னைக்கு அந்த சிங்கத்துக்கு, சிங்க கூட்டத்துக்கு ஒத்த சீட்டு இல்லை. சிறுத்தைக்கு 8 சீட்டு. இன்னைக்கு அந்த 8 சீட்டையும் வாங்கியும் கவலையா இருக்கான், சோகத்தோட சொல்லுவார்கள். ஆனால் சிங்க கூட்டத்துக்கு அரை சீட்டுக்கு வழி இல்லை. வாள் ஏந்தி போராடிய வம்சம் இது. போயும் எடப்பாடியும் வாழை போய் பிடிக்கக்கூடிய வம்சங்கள் ஆகிவிட்டது. அவமானம் ஆகிவிட்டது. கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் கூடி பேசுறான். பார்வர்டு பிளாக்கு என்னாச்சு, பார்வர்டு பிளாக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கான். அது காரணம் என்ன? ஒற்றுமை. அந்த ஒற்றுமை என்று ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு நிக்கி, அவமானப்பட்டு நிக்கி, தலகுனிஞ்சு நிக்கி. ஆனால் இன்றைக்கு தான் எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம தேவமார் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அது யாரு? தெய்வத்தாய், புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய வழியில தான். இந்த தமிழ்நாட்டில் அரசியல்ல 24 கேரட் சுத்தமான தங்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா என் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான். வேற யாரையும் சொல்ல முடியாது. எல்லாம் அயோக்கியங்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா கடைசி வரைக்கும் அம்மா கூடவே தான் இருந்தாங்க. அதிமுகவை அழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு துளி கூட அந்த ஆசை என்ன இல்லை. இன்றைக்கும் அதிமுகவை எதிர்க்கிறோமே அப்படி என்ற அம்மா அவருடைய மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள குத்துது. வழி இல்லை. அவங்க அதிமுகவை அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அரக்கனை அழிக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். எடப்பாடி பழனிசாமியோ தேவமாற சேர்த்திடக்கூடாது. தேவர் சமுதாயத்தை நாம் உயர்த்தி விட்டு விடக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் சின்னம்மா அவர்களை வேண்டாம் அப்படின்ட்டார். அப்படி இல்லை என்றால் ஓபிஎஸ்ஐ சேர்த்திருக்கலாமே. அவருக்கு தேவர்னாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இது தேவமார் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை.
ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி மட்டும் மீண்டும் ஒரு முறை இங்கே முதலமைச்சர் ஆயிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான். தேவமாரெல்லாம் அழிச்சிடுவான். அவர் அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் மருந்தை குடிச்சு தான் சாகணும். அப்படி ஆக்கிடுவார். கோவத்தில் இருக்கார் இன்னைக்கு எல்லாரும் தேவமார் மீது கூட கோவத்தில் இருக்கார். ஜெயிச்சா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை எடப்பாடி பழனிசாமி அழித்து விடுவார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய பேர் தேவர் அமைப்புகள்லேருந்து ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு போய் சின்னம்மாவை போய் பார்க்குறோம். பாருங்க, சீட்டு கொடுக்கல அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு தனியாக போய் போட்டியிடாதீங்க. இன்றைக்கு சுரேஷ் தேவர் சின்னம்மா கிட்ட போய் பார்த்துட்டு சீட்டு கொடுக்கலன்னா 60 இடங்களில் போட்டியிடுவேன்றார். தயவு செஞ்சு வேண்டாம், அதை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. அதை பார்வர்டு பிளாக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கு, அதையும் கெடுத்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொகுதியிலையும் 500 ஓட்டு 300 ஓட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது இதை விட பெரிய கேவலம். அப்படி நம்ம தலை தூக்கவே முடியாது. யாரும் தயவு செஞ்சு சீட்டு கொடுக்கலன்னு தனியாக மட்டும் போயிடாதீங்க. அம்மா கூட கூட்டணி அறிங்க. ஃபர்ஸ்ட் நாம் எல்லாரும் ஒன்று சேரும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேவமாருக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஜான்சி. இது இன்னும் சொல்ல போனா இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு சின்னம்மா தான் இனி தலைவர் அப்படி என்று கொண்டு வரவங்க. ஏன்னா இங்கே வேற ஆள் இல்லை. சின்னம்மா மட்டும் அன்னைக்கே அம்மா கூட சேர்ந்து அரசியலை பார்க்கலன்னா இந்த தேவர் சமுதாயம் அன்னைக்கு அழிச்சிருப்பானோ. கலைஞர்லாம் அன்னைக்கே தேவர் சமுதாயத்தை கூண்டோட நசுக்கியிருப்பாரு. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வாழ்ந்து வந்து கொண்ட காரணம் சின்னம்மா தான். அது இன்னும் நிறைய பேருக்கு புரியவில்லை. என்ன சொன்னாலும் சரி புரியவே புரியாது. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இதுதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிங்கம்மா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் போய் தாய்கிட்ட போகிறோம். தாய் கழகத்துக்கிட்ட அம்மா அம்மா அம்மான்ட்டு போகிறோம். அந்த அம்மாவை நாம் எல்லாரும் சேர்ந்து கை தூக்கி விடணும். தமிழ்நாட்டில் தேவர் சமுதாயம் ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு எல்லாரும் வாயில பேசணும். இன்னைக்கு எல்லாரும் தவறாக பேசுகின்ற நாக்குகள் அத்தனை பேரும் தேவமாரை பற்றி புகழ்ந்து பேசணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யண்டா. நீங்க பணத்தை கொண்டு போய் யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம், பாசத்தை கொடுங்க. இன்றைக்கு பிஎம்டி கட்சியிலிருந்து இசக்கிராஜா தேவர் சாத்தூரிலே போட்டியிடுகிறார். யாரை எடுத்து போட்டியிடுகிறார்? யானை கிட்ட. அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆதரவு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்குளத்தூர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து இசக்கிராஜாவுக்கு ஆதரவு கொடுங்க. பணம் காசு கேட்கல, அன்பை கொடுங்க. நீங்க அன்பை கொடுத்தாலே போதும், அமோகமாக இசக்கிராஜா தேவர் வென்று விடுவார். தேவமாரெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானாலே போதும். இன்னைக்கு தேவமாருக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்க ஆள் இல்லை, அனாத நம்ம. உண்மையே அதுதான். நீ எங்கேயாவது எவனையாவது தேவமாற அடிச்சிட்டாமுன்னா நாதி இல்லை. இன்றைக்கு நாம தான் இங்க கூட்டம் பண்றோம், ஆனா சீருவதற்கு ஆள் இல்லை. காக்கா கூட்டங்கள் ஏதாவது ஒண்ணுனா அது கா 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 கான்னு கத்துது. இங்க யாரும் இல்லை. காரணம் என்ன? ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்கு தான் இது ஒரு நல்ல வாய்ப்பு. உதாரணத்துக்கு ஆலங்குளத்திலே ராக்கெட் ராஜா போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார். கடந்த
தேர்தலிலே ஹரிநாடார் 50,000 ஓட்டு வாங்கினார். நாடார் சமுதாயத்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஜெயிப்பாமனா ஓட்டான் இல்லை, ஏ சமுதாயம், என்னுடைய சொந்தக்காரன், ரத்தம் கொதிச்சது, ஓர்மையோட ஓட்டு போட்டான். இன்றைக்கு அதை விட காரம், சூரம், ரோசம், வீரம், கம்பீரம், தோரணை எல்லாத்திலையும் உயர்ந்தவன் தான் இந்த முக்குளத்தான். முக்குளத்தோர்னா சாதாரணமாக எண்ணிட முடியாது. ஒரு குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டையா இருப்பான். 5 வயசு குழந்தையா இருக்கும். அவங்கிட்ட பேசாது. அவ்வளோ ஒரு காரத்தோட ரோசத்தோட வீரமா இருக்கும். சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. அந்த வீரமும் அந்த ரோசமும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாரும் காட்டுவதே இல்லை. இன்னைக்கு அம்மா அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தே ஆகணுங்க. எல்லாரும் ஒன்று சேருங்க. இன்னைக்கு மேக்சிமம் 90% பேர் தேவர் சமுதாய அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு சின்னம்மா கிட்ட. பெரிய விஷயம். இதை வச்சு தமிழ்நாட்டை நிர்ணயிக்கலாம். ஆனால் இது ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னால் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தா நாம தான் இன்னைக்கு கிங். சீட்டு கொடுக்காத காரணத்தினால தான் எல்லாரும் போய் அம்மா அம்மா அம்மான்னு போகிறோம். அவங்க மேலேயும் சொல்லி எந்த விதமான குற்றமும் இல்லை. கடைசி வரைக்கும் அதிமுக ஒன்று சேர்க்கணும்னு பார்த்தாங்க, முடியல. டிடிவியும் துரோகம் செய்து விட்டார். என்ன செய்ய முடியும்? அந்த தாயுடைய வலி இன்னைக்கு எவ்வளவு இருக்கும், வேதனைகள் இப்படி இருக்கும். தாயினுடைய வயிற்றுல நாம் எல்லாரும் பிறந்து இருந்திருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு தாய் வயிற்றுல பிறந்திருக்கோம். அந்த தாயை போல பார்க்க வேண்டும். இந்த முக்குளத்தை காக்க வந்த தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இசக்கிராஜா தேவர் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இசக்கிராஜா தேவருக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. வேற்றுமைகளே வேண்டாம், ஒரே அணியா நம்ம எல்லாரும் போகணும். அதுக்கு இதுதான் சரியான காலம். இசக்கிராஜா தேவரை மட்டும்தான் ஜெயிக்க வச்சுட்டா போதும். அந்த குறிக்கோளோட எல்லாரும் கண்டிப்பா அவரு ஜெயிப்பார். சாத்தூர் மக்கள் அவரை கைவிடாது. ராக்கெட் ராஜாவுக்கு இன்னைக்கு நாடார் சமுதாயம் அள்ளி கொடுக்குது. நம்ம அள்ளிலாம் கொடுக்க வேணாம், அவருக்கு ஆதரவு கொடுங்க போதும். நாடார் சமுதாயத்து மக்களுக்கு ராக்கெட் ராஜா என்ன மாதிரி செய்து கொண்டிருக்காரோ அதை விட 10 மடங்கு மேல இசக்கிராஜா தேவர் இந்த சமுதாயத்தை காப்பார், பாதுகாப்பார். எல்லாரும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சீட்டு கொடுக்கல தனியா நிற்க போறேன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் போய்விடாதீர்கள். அது இன்னும் கொஞ்சம் நமக்கெல்லாம் பழகினோம். சிங்கங்கள் எல்லாருமே சின்னம்மா கூடத்தான். அதே மாதிரி எரும மாடு மாதிரி என்ன சொன்னாலும் கேட்காம இருக்கிற தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தங்களும் எடப்பாடி கூட தான் இன்னைக்கு ஆதரவாக இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஓர்மைகள் கம்மி, உப்பு போட்டு சாப்பிட்றது கம்மி, காரமே இல்லை. சமுதாய உணர்வு, சமுதாய பற்றுதல் உள்ளவன் கண்டிப்பா ஒருத்தங்கூட எடப்பாடி பழனிசாமிக்கு துணையா போகவே மாட்டான். கொள்கை வேணும், குறிக்கோள் வேணும் அப்படிங்கிறவன் எல்லாருமே இன்னைக்கு சின்னம்மா கிட்ட தான் இருப்போம். அனைவரும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை தேவமாரெலாம் ஒன்று கூட்டிட்டான்னு சொல்லி எல்லாரும் பேசணும். நீங்கள் யார் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எல்லாரும் ஓடி வந்து இசக்கிராஜா தேவருக்கு ஆதரவு கொடுங்கள். அதே மாதிரி சின்னம்மாவுடைய கட்சியில் நிறைய பேர் இன்னைக்கு போட்டிக்கிட்டாங்க. அவ்வளோ பேருக்கு நீங்கள் போய் எல்லா ஊர்களையும் உங்கங்க ஊர் எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் போய் சின்னம்மாவுடைய கட்சின்னு
வேட்பாளரான அவங்களுக்கு தென்னந்தோப்புக்கள் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் பேசுங்க, சொல்லுங்க. அதே மாதிரி இந்த நவரச நாயகன் கார்த்திக் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு வருவார். அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் அம்மா கூட கூட்டணி, அவருடைய கூட்டணி கட்சிக்காரங்களுடைய அவங்களுக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒற்றுமை தான் நமக்கு பலம். அந்த ஒற்றுமை இல்லைன்னு வைங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அதை பற்றி கவலை இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.